ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன நேர அப்டேட்டையும், எஸ்எஸ்டி டோக்கன், திவ்ய தரிசன டோக்கனோட ஸ்டேட்டஸையும், இன்னும் ஒரு சில முக்கியமான தகவல்களையும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். தரிசனம் போறவங்களுக்கு கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஆந்திரால 144 தடை உத்தரவு போட்டிருக்காங்க மாநிலம் முழுக்க. அதை பத்தின தகவலையும் உங்களுக்கு ஷேர் பண்றேன். பஸ் எல்லாமே நார்மலா தான் போயிட்டு இருக்கு. பட் போறவங்க கொஞ்சம் சேஃபா போறது ரொம்ப நல்லது. ஸோ வாங்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஒன் பை ஒன்னா டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். திருப்பதி பற்றின எல்லா அப்டேட்டையும் நம்ம தொடர்ச்சியாக எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கான நேரடி இலவச தரிசனத்தில் நேரம் குறைஞ்சிருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கான அப்டேட். நேரடியா போகக்கூடிய எந்த ஒரு டிக்கெட்டும் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 18ல இருந்து 20 மணி நேரம் ஆகுது. வெளியில எங்கேயுமே லைன் இல்லைங்க. மொத்தமா 22 கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நேற்று ஞாயிற்றுக்கிழமை இருந்த க்ரௌடு இன்னைக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கான நிலவரமா நீங்க இருக்கு. அதுக்கு அடுத்தது நீங்க எஸ்எஸ்டி டோக்கன்ல மத்தியானம் ஈவினிங் ஸ்லாட்ல போறீங்கன்னா 4ல இருந்து 6 மணி நேரம் ஆகும் தரிசனம் பார்க்கறதுக்கு. காலையில ஸ்லாட்ல போறீங்க அப்படின்னா ஒரு 1ல இருந்து 2 மணி நேரத்துக்குள்ள நீங்க தாராளமா தரிசனம் பார்த்துடலாம். 300 ரூபாய் தரிசனத்துக்கும் ஒரு 3ல இருந்து 4-4.5 மணி நேரத்துக்குள்ள ஆகும். நேத்து கொஞ்சம் க்ரௌடு ஹெவியாவே இருந்துச்சு. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க 4 மணி நேரம் ஆச்சுங்க. ரொம்ப க்ரௌடு ஹெவியா இருந்தது. கஷ்டப்பட்டு தான் சாமி பார்த்தோம். 300 ரூபாயிலே ரொம்ப தள்ளிட்டாங்க. ஸோ சாமி பார்க்க போகும்போது ரொம்ப க்ரௌட் அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் புரட்டாசி மாசம் ஸ்டார்ட் ஆக போகுது. இனி க்ரௌடு இருக்கிறதுக்கு தான் அதிகமா வாய்ப்பு இருக்கு. நீங்களும் புரட்டாசியில எந்த டிக்கெட்டும் இல்லை போறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான ஐடியாஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அந்த மாதிரி பிளான் பண்ணுங்க. குழந்தைங்களோட போறவங்க எல்லாம் அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு போறது தான் ரொம்ப பெஸ்டா இருக்கும். பிரம்மோற்சவமும் திருமலையில ஆரம்பிக்க போகுது. ஸோ எல்லாம் ஒன் பை ஒன்னா திருமலையில ஒரே ஃபெஸ்டிவல் தான். அதே மாதிரி புரட்டாசி மாதம் பிரம்மோற்சவம் இந்த மாதிரி எல்லாமே ஸ்பெஷலா இருக்கு. கண்டிப்பா எல்லா இன்ஃபர்மேஷனும் ரெகுலரா சேனல்ல வரும். செக் பண்ணி பார்த்துட்டு தரிசனம் போங்க. நேத்து மொத்தமா தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 84,449 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. தரிசனம் இன்னைக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு நார்மலா தான் இருக்கும். ஒரு ஆவரேஜா நீங்க நேரடி இலவச தரிசனத்துல போனீங்கன்னா ஒரு 15ல இருந்து 18 மணி நேரம் ஆகலாம். 8:20 ஸ்டேட்டஸ் படி ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கனோட அவைலபிள் முடிஞ்சதுங்க. கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாளைக்கு காலைக்கான ஸ்லாட் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால கவுண்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸ்ரீவாரி மெட்டிலையுமே உங்களுக்கு கவுண்டர் ஒரு 8:20 ஸ்டேட்டஸ் படி கவுண்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு. ரீசன் என்ன அப்படின்னா நாளைக்கு காலையில கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்க போகுது. அடுத்த வாரம் பிரம்மோற்சவம். ஸோ பிரம்மோற்சவத்துக்கு முதல் செவ்வாய்க்கிழமை கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் அப்படின்ற கிளீனிங் ஃபெஸ்டிவல் பண்ணுவாங்க. இதுல உங்களுக்கு 6 மணி நேரத்துக்கு தரிசனம் இருக்காது. மத்தியானம் 12 மணிக்கு மேலதான் உங்களுக்கு எல்லா தரிசனமே அலோவ் பண்ணுவாங்க. டிடிடி நேத்து ஒரு பிரஸ் ரிலீஸும் கொடுத்துருக்காங்க. டிடிடி ஹாஸ் கேன்சல்ட் அஷ்டதலபாத பத்மாராத சேவா இன் கனெக்ஷன் வித் ஃபிட்டி ஆஃப் தட் டே. அதாவது நாளைக்கு அஷ்டதலபாத பத்மாராதன சேவா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் 12 மணிக்கு மேலதான் எல்லா தரிசனத்துக்கான அனுமதியுமே உங்களுக்கு இருக்கும். நேரடி இலவச தரிசனம் ஆகட்டும். ஸோ இன்னைக்கு யாராவது ஈவினிங் நைட்டுக்குள்ள ஜாயின் பண்ற மாதிரி இருந்தாலும் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா நாளைக்கு மதியத்துக்கு மேலதான் தரிசனம் பார்க்கலாம். அதையும் பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு 300 ரூபாய் தரிசனம், எஸ்எஸ்டி டோக்கன் இது எல்லாமே மத்தியானம் 12 மணிக்கு மேலதான் இருக்கும். காலையில 6 மணில இருந்து 11 மணி வரைக்கும் கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் அப்படிங்கிற இந்த கிளீனிங் ப்ராசஸ் திருமலையில நடக்குது. மத்தியானம் 12 மணிக்கு மேலதான் எல்லா தரிசனமுமே அலோவ் பண்ணுவாங்க. நாளைக்கு யாராவது தரிசன டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்க, இல்ல இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு எஸ்எஸ்டி வாங்க பிளான் பண்ணிருக்கீங்கனாலும் இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு திருமலையில கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்குது. ஸோ இதுதான் முக்கியமான இன்ஃபர்மேஷனா டிடிடி பிரஸ் ரிலீஸ்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது நீங்க சென்னையில இருந்து ட்ரெயின்ல போறவங்களா இருந்தீங்கன்னா சென்னை டு திருப்பதி ரயில் நாளை முதல் ரத்து அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இது நியூஸ்ல வந்த இன்ஃபர்மேஷன் தான். என்ன அப்படின்னா ஜோலார்பேட்டை டு சோமநாயக்கன்பட்டி ரயில் நிலையங்களுக்கு இடையில் சுரங்கப்பாதை பணி காரணமாக சென்னை சென்ட்ரல் டு திருப்பதி விரைவு ரயில் செவ்வாய்க்கிழமை முதல் பல்வேறு தேதிகளில் ரத்து செய்யப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிச்சிருக்காங்க. தெற்கு ரயில்வே சார்பில் ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்தி குறிப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சென்னை சென்ட்ரல்ல இருந்து செப்டம்பர் 12, 13, 14, 15, 21, 22, 24, 25 ஆகிய தேதிகளில் மாலை 4:35 மணிக்கு திருப்பதி செல்லும் விரைவு ரயில் எண் 16203 16-20-3 இதுதான் நம்பர். மறுமார்க்கமாக திருப்பதி டு சென்னை சென்ட்ரலுக்கு செப்டம்பர் 12, 13, 14, 15
20, 21, 23, 25 ஆகிய தேதிகளில் இயக்கப்படும் விரைவு ரயில் எண் 16204 16-20 ரத்து செய்யப்பட உள்ளன. அதே போல சென்ட்ரல் சென்ட்ரல்ல இருந்து செப்டம்பர் 12, 13, 14, 20, 21, 23, 24 ஆகிய தேதிகளில் இரவு 9:15 மணிக்கு மைசூருக்கு இயக்கப்படும் காவேரி விரைவு ரயில் 16021 மறுமார்க்கமாக மைசூரு டு சென்னை சென்ட்ரலுக்கு வரக்கூடிய அந்த ட்ரெயின் வந்து 13, 14, 15, 21, 22, 24, 25 ஆகிய தேதிகளில் வந்து உங்களுக்கு வந்து ரத்து செய்யப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 160 22 இந்த நம்பர். யாராவது மைசூர் டு சென்னை போறவங்க நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கேரளத்துல இருந்து வரக்கூடிய ரயில்கள் உட்பட 14 விரைவு ரயில்களும் முழுமையாக ரத்து செய்யப்படுது. ஸோ 14 விரைவு ரயில்கள் முழுமையா ரத்து செய்யப்படுறதா சொல்லியிருக்காங்க. ரயிலில் தாமதம் வந்து சென்ட்ரல்ல இருந்து செப்டம்பர் 12ஆம் தேதி பெங்களூருக்கு செல்லும் விரைவு ரயில் 12658 வழக்கமாக இரவு 10:50க்கு பதிலாக 1 மணி நேரம் 30 நிமிஷம் தாமதமா நள்ளிரவு 12:20 மணிக்கு வந்து புறப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில இருந்து திருப்பதி போகக்கூடியவங்க டேட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெயின் நீங்க எதுவும் புக் பண்ணியிருந்தீங்கனாலும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து கேன்சல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் ட்ரெயின்ல டிராவல் பண்றவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்ததா இருக்க இன்ஃபர்மேஷன் வந்து சந்திரபாபு நாயுடு அவரோட கைதோட எதிரொலியா ஆந்திரா மாநிலம் முழுவதும் 144 தடை உத்தரவு பிறப்பிப்பு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு நியூஸ்ல வெளியாகி இருக்குங்க. நியூஸ் பேப்பர் வந்து தினபூமி, அந்த நியூஸ் பேப்பர்ல தான் இந்த நியூஸ் வந்திருக்கு. ஸோ பட் இருந்தாலும் உங்களை வந்து டிராவல் பண்றது பஸ் இதெல்லாம் போய்கிட்டு தான் இருக்கு. பட் சேஃபா போறது ரொம்ப நல்லது. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாநிலம் முழுவதும் காவல்துறையினர் வந்து உஷார்படுத்தப்பட்டிருக்காங்க. ஆந்திர மாநிலம் முழுவதும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அசம்பாவிதத்தை தடுக்க துணை ராணுவ படையினரும் குவிக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. பேரணி பொதுக்கூட்டத்திற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஸோ இது வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷனா உங்களுக்கு வந்து இருக்கு. பட் இருந்தா பஸ் ட்ரெயின் இதெல்லாம் போயிட்டு தான் இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் இருந்தாலும் மாநிலம் முழுக்க 144 தடை உத்தரவு போட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. எதுக்கா இருந்தாலும் நீங்க வந்து சேஃபா போறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதுதான் இன்னைக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி ரெகுலரா வரக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ அதனால சேனலை ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ.